உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? அல் மர்அத்து சாலிஹா. பருவம் உங்களுக்கு காதலிக்கிறமா? நோ ப்ராப்ளம். இன்று வாழ்க்கையில் லட்சியமாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை இருந்தால் ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால் அது இல்லை வாழ்க்கை. திருமணம் முடித்து 2 மாதத்தில் உணர்ந்து கொள்வாய் அது இல்லை வாழ்க்கை என்று. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்ல வருவது காதலை பற்றிதான். மன்னித்து விடுங்கள், விபச்சாரத்தை காதல் என்று சொல்லிவிட்டேன். நாம் தவறுதான் செய்கிறோம் என்று தெரிந்தும் இறைவனின் பயம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது காதல் அல்ல, இது வெறும் அட்ராக்ஷன்ஸ் என்று சொன்னாலும் சில மடையர்களுக்கு புரிய போவதில்லை. ஆனால் நட்பு என்ற பெயரில், தோழி என்ற பெயரில், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது ஈர்ப்பு. அதுதான். நம் வாய் எவ்வளவுதான் பேசினாலும் அல்ஹம்துலில்லாஹ் பயான் நல்லா இருந்து என்று கூறுவதற்காக அவர்கள் பேசவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நீங்கள் இந்த விபச்சாரத்தை செய்தாலும் அல்லது உங்கள் நண்பர்கள் இந்த விபச்சாரத்தை செய்தாலும் அதை விட்டு முழுமையாக வெளியாகுங்கள். ஏனென்றால் இறைவன் தடுத்த ஹராம் எப்பொழுதுமே ஹராம் தான். அது ஒரு காலமும் ஹலாலாக ஆக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சிறிய குறிப்பு, இந்த கேவலமான செயலுக்காக இறைவனையே விட்டுச் செல்லும் மனிதர்களுக்கு கூறுகிறேன், நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொண்டீர்கள். இறுதியாக ஒன்றை மற்றும் கூறுகிறேன், ஹலாலுக்காக காத்திருப்பதின் நிம்மதியை இந்த கத்தரிக்காவின் மூலம் நீங்கள் பெற முடியாது. இந்த வீடியோவை முடிந்த அளவு அனைவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இறைவன் அவர்களுக்கு நல்வழி கொடுக்கட்டும்.